ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை கிச்சன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழிப்பணியாரம். இது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வீட்டிலே இருக்கிற பொருள்னா, நாங்கள் பழனிக்கு போயிட்டு வந்த பஞ்சாமிர்தம் இருந்தது, அது பிரிக்காமே ஒரு பாக்ஸ் இருந்தது, அதையும் வச்சு வீட்டில் இட்லி கரைக்கிற மாவை வச்சு அந்த மாவு ஒரு அரை கப்பு எடுத்து அது கூட சேர்த்துக்கிட்டு இந்த பஞ்சாமிர்தம் ஒரு பாக்ஸ் அப்படியே இருந்துச்சு, சின்ன பாக்ஸு. அந்த பாக்ஸு பஞ்சாமிர்தத்தையும் சேர்த்து நான் போன வாரம் பொங்கலுக்கு வாங்கின கரும்புலேருந்து எப்படி வெல்லம் தயாரிக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வெல்லமும் வீட்டில் எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் எல்லாமே சேர்த்து நான் ஒரு குழிப்பணியாரம் பண்ண போகிறேன். இப்போ இது எப்படி பண்ணலாம், வீட்டில் இருக்கிற பொருட்களையே வச்சு எப்படி இதை குழிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஒரு அரை கப் மாவு எடுத்துக்கோங்க. நான் கிரைண்டரில் அரைச்ச மாவுலேருந்து தான் ஒரு 125 கிராம் கிராமு அதை எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் பழனி பஞ்சாமிர்தம் வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பஞ்சாமிர்தத்தையும் அது கூட கலந்துக்கோங்க. சேர்த்து அது எப்படியும் ஒரு 150 கிராம்குள்ளே இருக்கும். இது ஒரு 150 கிராம், அது ஒரு 150 கிராம் இருக்கும். 100 அதோட 30 கிராம் இருக்கும் ரவை. வீட்டில் இருந்த பொருள் தான், அதுவும் ரவையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஜாக்கிரி சேர்த்து வச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கரும்புலேருந்து எடுத்த ஜாக்கிரி அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா இப்போ பஞ்சாமிர்தத்தில் என்னென்ன இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், பேரிச்சம்பழம் இருக்கும், கல்கண்டு இருக்கும், வெல்லம், தேன் எல்லாமே கலந்துருக்கும் இல்லையா. இப்போ நம்ம குழிப்பணியாரம் செய்யும்போது அரிசி ஊற வச்சு அரைச்சி வாழைப்பழம் சேர்த்து ரவை சேர்த்து இதெல்லாம் சேர்த்து தான், வெல்லம்லாம் சேர்த்து தான் நம்ம பண்ணுவோம். இது எல்லாமே இந்த பஞ்சாமிர்தத்தில் இருக்குது. அதனால் இந்த பஞ்சாமிர்தம் வீண் பண்ணாமல், பஞ்சாமிர்தமாக பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம இது கூட சேர்த்து நம்ம இது மாதிரி குழிப்பணியாரமாக செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கும் பிடிக்கும், நமக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பஞ்சாமிர்தமாக சாப்பிட்றதுக்கு நக்கி சாப்பிட்றதுக்கு சிலருக்கு பிடிக்காது இல்லையா. அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அதை வீண் பண்ணவும் மாட்டாங்க, சாப்பிட்டவும் செய்வாங்க. அதனால் இந்த மாதிரி இது கூட கலந்து மாவு கூட நல்லா அந்த கலந்துக்கணும். நல்லா ஃபுல்லாக அதுக்கு ஃபுல்லாக கொட்டி அந்த டப்பாலேருந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா மாவு கூடையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டு அந்த பதம் எப்படின்னா, நம்ம தோசை மாவும் இல்லாமல் இட்லி மாவுக்கும் இல்லாமல் நடுத்தரமான இதில் நம்ம கலந்து வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம அதுக்கு ஊற்றும் போது இட்லி அந்த குழிப்பணியார இதுக்கு ஊற்றுறதுக்கு பக்குவமாக அதை பார்த்து ஊற்றி வச்சுக்கணும். அதை நல்லா கலந்து அதில் எல்லாமே இருக்குது இல்லையா. நம்ம எக்ஸ்ட்ரா நான் அந்த ஏற்கனவே அந்த கரும்புலேருந்து எடுத்து வச்சுருந்த ஜாக்கிரி வச்சுருந்தேன் இல்லையா, அது கூட சேர்த்து போட்டுக்கலாம். ஒரு பீச் நான் ஆப்பசோடா மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேண்டாம், நான் அது கொஞ்சம் சேர்த்தா கொஞ்சம் நல்லா எல்லாம் உறவு சேர்ந்து நல்லா வரும்ன்றதுக்காக நான் ஒரு பீச் சேர்த்துருக்கேன் ஆப்பசோடா மாவு. உங்களுக்கு வேணான்னா சேர்த்துக்கோங்க, விட்டுருங்க, இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூட நான் ஏலக்காய் பொடி, வீட்டில் அரைச்சி வச்சுருந்த ஏலக்காய் பொடி இருந்துச்சு, அந்த ஏலக்காய் பொடியும் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எல்லாம் கலந்து விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்ட பிறகு நம்ம குழிப்பணியார சட்டியை சூடு பண்ணிடணும். சிம்மில் வச்சுட்டு அது ஃபுல்லாக எண்ணெய் தேய்ச்சி விட்டு சூடு பண்ணிக்கணும். நல்லா கொஞ்சம் நல்லா சூடு பண்ண அது வரைக்கும் அது ஊறினா போதும். ஒரு 5 மினிட்ஸ் தான் அது ஊறினா போதும். இந்த சட்டியை நல்லா நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா, அதை நான் ஏலக்காய் பொடி, ஆப்பசோடா மாவு இதெல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நம்ம அதில் கூட ஊற்றி அந்த பணியார சட்டியில் ஊற்றி நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா அவ்வளோ நல்லா பணியாரம் வரும். பாருங்கள், நல்லா அதை போட்டு நல்லா ஷேக் பண்ணி கலந்துக்கோங்க. அப்போ தான், ஏன்னா 1 2 கொஞ்சம் சரியாக கலக்காமல் இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், பார்க்குறது திப்பியாக ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதனால் இதை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கூட ஏலக்காய் பொடியும் போட்டு கலந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து இப்போ நம்ம கலந்து விட்டோம்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம எண்ணெய் சூடானதும்
நம்ம வந்து இதில் ஊற்றி பொரிக்க போகிறோம். நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சால், ஏன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் அது நல்லா வாசமாக, அது ஒரு டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு நல்லெண்ணெயில் வேணும்னாலும் நல்லெண்ணெயும் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். நான் தேங்காய் எண்ணெய் தான் பண்ணியிருக்கேன். வீட்டில் செஞ்ச தேங்காய் எண்ணெய், வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். ஒரு குழியாக பார்த்து ஒரு ஸ்பூன் ஊற்றினாலே இது நல்லா கொஞ்சம் இதாகிடும். இந்த மாதிரி தான் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. சிம்லே இருக்கட்டும். அடுப்பு வந்து அந்த தீ வந்து சிம்மில் தான் இருக்கணும். ரொம்ப ஐயில் தூக்கி வச்சிட்டோம்னா சீக்கிரம் கருகி போயிடும். அதனால் நம்ம இந்த அளவுக்கு தீ வச்சு திட்டமாக வேக வைக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு வெயிட் பண்ணணும். கொஞ்சம் பொறுமை வேணும். பொறுமையாக தான் இதை செய்யணும் இந்த பலகாரம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொறுமையாக சிம்மில் வச்சு செய்யுங்க. அப்படியே நிறம் மாறி வரும் பாருங்கள். வந்ததுமே 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு பொன்னிறமாக பார்க்குறதுக்கே நமக்கு தெரியும் இது நல்லா வெந்துருச்சு. ஒரு இது வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிகினராக இருந்தால் நீங்கள் வந்து இது பண்ண தெரியாது எங்களுக்குன்னு சொன்னால் ஒரு சின்னதாக ஒரு குச்சி வச்சு அது உள்ளே வெந்துருச்சான்னு சொல்லி விட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் அது மேலே வெந்து வரும் சைட்லலாம். அது வந்து இப்படி திருப்பினாலே அது தானாகவே எழும்பி வரும். அப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்போக் கரண்டியோ இல்லை வேறு ஏதாவது கூட கரண்டி கூட ஸ்பூனை கூட வச்சு நீங்கள் இப்படி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பேக்கில் நல்லா வெந்துருச்சு. நல்லா பொன்னிறமாக வெந்து வருது பார்த்தீங்களா? இப்போ அப்படியே நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கிறோம். ரொட்டேட் பண்ணி திருப்பி விட்டுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு இதே மாதிரி தான் அதுவும் நல்லா வெந்து வர அளவுக்கு வெயிட் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை செய்து பாருங்கள், நீங்கள் வீட்டில் உங்களுக்கே பிடிக்கும். இந்த மாதிரி திருப்பி விட்டாவா கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு நல்லா கொஞ்சம் நேரம் பொறுமையாக வேக விட்டு திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பரான கருப்பட்டி பணியாரம். அதில் எல்லாமே இருக்குது இல்லையா? நான் தான் சொன்னேன், அந்த பஞ்சாமிர்தத்தில் எல்லாமே இருக்குது. அதில் போட்டிருந்த கல்கண்டு, வெல்லம், வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து இந்த பஞ்சாமிர்தத்தில் என்னென்ன பொருள் போடுவாங்களோ அது எல்லாமே அதில் இருக்குது. நாம் எல்லாமே சேர்த்து ரவையும் கூட சேர்த்து வீட்டில் இருக்கிற மாவே, இட்லிக்கு அரைச்ச மாவே கூட சேர்த்து செய்யறதுனால நமக்கு வேறு எங்கேயும் வெளியே போய் எதுவும் வாங்கிட்டு வராமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே இந்த மாதிரி பலகாரம் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா அடிக்கடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கலை கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது இந்த டிஷ், எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, தேங்க்யூ, பாய்.